அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பாங்கு இதா காலல் முஅத்தினு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அதற்கு பதில் சொல்லி அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். அவர் எல்லாத்துக்கும் இமாம் முஅத்தின் சொல்லுவது போன்றே சொல்லுங்கள். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா வார இடத்தில் மாத்திரம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ பாங்கு சொல்லி அப்படியே பதில் சொல்லி முடிந்ததற்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் முடிப்பார், நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிக்க வேண்டும். யார் இந்த வார்த்தையை இப்படி இமாமை தொடர்ந்து பதில் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் வந்து சொல்லி முடிக்கிறாரோ அவருடைய உள்ளத்தால் மின் கல்பிஹி, அவருடைய உள்ளத்தால் அதை ஏற்றி அதை சொல்லுகிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. பாங்குக்கு பதில் சொன்னால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு அமல், மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.